ஐயா என்ன வந்து வந்து போய் என்ன வேணும் உனக்கு? ஒண்ணு இல்லையா. ஒண்ணு இல்லைன்னா எதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் வரீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்யா. இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். போய் எஸ் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆமாண்டா, இது ஸ்கூல். டெய்லி வர உட்கார உட்கார. வாயாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் டேபிள் டீசென்ட்டா இருக்க வேண்டாம். மூர் மார்க்கெட் மாதிரி இருக்கு. கேட்ச் கேட்ச் கேட்ச். என்னடா என்ன இன்ஸ்பெக்டருக்கு பிறந்த நாளா? பிரியாணி வாங்கிட்டு போறீங்க? ஏய் எல்லாம் ஐயா சாப்பிடறதுக்கு தான்டா. இவ்வளவுமா? ஏய் ஐயா டயட்ல இருக்காரு, அதனால கம்மி. இல்லைன்னு வச்சுக்க அண்டால தான் வடிச்சு கொட்டுவான். பேசாம உட்கார்றா. ஆமா, என்ன லெக் பீஸ் சின்னதா இருக்கு? உங்க சைஸ்க்கு எல்லாமே சின்னதா தாங்க தெரியும். உண்மைதான். ஆனா நீ ஓவரா பேசுற. வர வர நீ போயிட்டு அப்புறமா வா. ஐயா ஒரு ஒத்தாசைக்கு. இல்ல அப்ப நீ திரும்பி நில்லு. நான்சென்ஸ். என்னது? ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டுங்கய்யா. இப்ப தின்னு. பரவாயில்ல, தொடச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப கேவலமானவனா இருக்கான். உன்னையோட வட குண்டு பயல. எஸ் சார். முதல்ல தொப்பிய போடியா. யோ என்ன இது? ஐயனாருக்கு படையல் போட்ட மாதிரி. நீ எல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர். ஐயா அது வந்து விநாயகர் கோயில் போயிருந்தேன். என்ன பிரசாதம்? தோசை ரெடியா இருக்கு, சாப்பிடுப்பா. தோசையா? இந்த சாம்பார் ஊத்திக்கோ. சாப்பிடுப்பா. சீக்கிரமா, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. மெதுவா சாப்பிடு. அப்பா எங்கம்மா? டியூட்டிக்கு போயிருக்காருப்பா. நிறுத்துங்க நிறுத்துங்க. அம்மா ஏன் உசுறு போற மாதிரி போட்டு வந்து ஏற? அடுத்த பஸ்ல வர வேண்டியதானே? வர்றதே ஒரு ஆளு, அவனே அடுத்த பஸ்ல ஏத்தி அனுப்பு. விளங்கும். இந்த பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ்ஸுக்கு அரை மணி நேரம் காத்திருக்கணும். அதான் ஓடி வந்து ஏறிட்டேன். சரி, எந்த ஊருக்கு போகணும்? செட்டிச்சாவடி. இந்த 10 ரூபா கொடு. இந்தாங்க. போப்பா. ரைட். கண்ணுவா வண்டி அடையா? ஏண்டா எதுக்கு வண்டியில ஏறி மாவாட்டிக்கிட்டு இருக்க?
போய் உட்காரு. வேணாங்க. ஏய் பஸ் எல்லாம் காலியா தான் இருக்கு, போய் உட்காருன்னா நின்னுட்டே இருக்க. பரவாயில்ல, நான் நிக்கிறேங்க. யோ டிரைவர் தான் அப்பதுல இருந்து பின்னாடி போய் உட்காரு சொல்லிட்டே இருக்காரு. போய் பின்னாடி உட்காரியா? என்னால உட்கார முடியாது, சொன்னா கேளுங்கய்யா. டேய் இங்க வாடா. என்னடா மூலமா? இல்லைங்க. அப்புறம் ஏன்டா உட்கார மாட்டேங்கிற? அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. உங்க பஸ்ஸுக்கு 1/2 மணி நேரம் காத்திருந்தேன். பஸ் வர்ற மாதிரி இல்ல. வயிறோ கடமுட கடமாண்டு பஸ் மாதிரி சவுண்ட் கொடுக்குது. அதான் பாரத்தை இறக்கிட்டான்னு சைடுல ஒதுங்கினேன். அதுக்குள்ள நீங்க பி பீன்னு ஆறு அடிச்சீங்களா? எப்படி பி பீன்னு? அதுக்கு ஒரு எந்த ஏறிட்டேன். கழுவாமையா? சாவசமா வீட்டுல போய் கழிக்கலாங்க. ஐயோ போடா போடா. ஏங்க நான் வர வரைக்கும் பஸ் எடுத்துறாங்க. அடி போடா. நாத்தம் பிடிச்சு பாரு. ஏங்க கண்டிப்பா எடுத்துறாங்க, நான் வந்துருவேன். போடா கொண்டே போடுவேன். கேரண்டியா போய் இறங்கி. வண்டி எடுத்துறாங்க, வந்துருவேன். உட்கார கூட இல்ல, அதுக்குள்ள எடுத்துக்கல. நிறுத்துங்க, சொன்னா கேளுங்க. அனுபவிகளா கழுவிட்டு வர்றதுக்குள்ள பஸ் எடுத்து போயிட்டீங்களே. சாரிங்க. ஐயோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகேங்க. சாரிங்க, நான் உங்களை கவனிக்கலங்க. சாரி. இல்லங்க, நான் தான் புதுசா ஒட்டி பழகுறேன். என் மேல தாங்க தப்பு. வெரி சாரி. தொடங்க ஒரு நிமிஷம். சரி தேங்க்ஸ்ங்க, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? இருங்க உங்க கையை ஒரு நிமிஷம் நீட்டுங்க. சும்மா நீட்டுங்க. பாருங்க கை எவ்வளவு ஷிவரா இது. டென்ஷனா இருக்கீங்க. இதே டென்ஷனோட நீங்க போனீங்கன்னா இன்னொரு ஆக்சிடென்ட் ஆயிடும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. வீடியோ எடுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேங்க. ஏய் சினிமாக்கு போலாயா? இல்ல ஒன் செகண்ட் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாடி இவ. கதிர், நான் அம்மா பேசுறேன்டா. யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ கதிர் தானே? சாரி, ராங் நம்பர். ஹலோ, நான் தனம் பேசுறேங்க. என்னம்மா? இந்த வெள்ளத்தை எழுத மறந்துட்டேங்க. வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன? ஏதோ ஒரு பொண்ணு போன் எடுத்து ராங் நம்பர்னு சொல்லுது. ஏதாவது தப்பா இருக்குமோங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏதாவது இந்த காதல் கீதல்னு எதுலயாவது மாட்டிருப்பானோ? சீச்சி, நீ என்ன பைத்தியத்தனமா பேசுற? நம்ம பிள்ளைய நம்ம நம்பினாதான் அடுத்தவங்க நம்புவாங்க. நீ ஏதாவது நம்பரை மாத்தி போட்டிருப்ப. சரியான நம்பர் தான் போட்டேன். சரி நான் பேசுறேன், வை. சரி வைங்க. என்ன முகம் மாறுது? இல்ல சண்முகம், போனை கொஞ்சம் கூட. எதுக்கு? என் பையனுக்கு ஒரு போன் பண்ணணும். அதை உன் போன்ல இருந்து பண்ண வேண்டியதானே? இதுல அவுட் கோயிங் இல்ல. எப்படி இருக்கும்? வாங்கினதுல இருந்து டாப் அப் பண்ணனதே கிடையாது. ஏண்டா 10 ரூபாய்க்கெல்லாம் டாப் அப் பண்றாங்கடா. இப்படி 5க்கும் 10க்கும் கஞ்சத்தனை பண்ணி என்ன கழிக்க போற? இல்ல ஒண்ணும் இல்ல, உனக்கே தெரியும். இப்படி 5-10 சேர்த்தாதான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற என் பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது ஒரு ஜூஸ் கீஸ் வாங்கி கொடுக்க முடியும். உன் பையன் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஏன் பல்ல புடிங்கி பாரு. இந்தா பேசி தொலை. ஹலோ, அங்க கதிர் இல்ல. ஹலோ, யார் வேணும்? எத்தனை தடவை சொல்றது ராங் நம்பர்னு? போன வைங்க, கதிர்னு யாரும் இல்ல.